கல்யாணம் வீட்டு சமையல் சீரீஸில் 5th எபிசோடாக பார்க்க போகிறது சக்கை அடை பாயசம். இந்த இதுக்கு நம்ம பலாப்பழம் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பலாப்பழம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாயசத்தில் போடுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து கடாயில் போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம். வறுக்கும்போது அது லைட்டாக பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அடையை அதில் போட்டு வறுக்க போகிறோம். ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே அதை எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து அதில் ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் தண்ணி கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் அந்த அடை ரெண்டையும் போட்டு நல்லா குழையாத மாதிரி வேக வச்சுக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். குக்கரில் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம தேங்காய் பால் மிக்சியில் போட்டு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். மிக்சியில் நம்ம அந்த துருவின தேங்காயை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச தேங்காயை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த புளிஞ்ச தேங்காயை நம்ம மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சி திருப்பி ஃபில்டர் பண்ணால் அது 2வது பால் வந்துடும். இது நம்ம தேங்காயிலேருந்து எடுத்த முதல் பால். அப்புறம் 2வது அதே தேங்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது 2வது பால். நம்ம அடை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அடை வெந்துருச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அடையை நம்ம ஸ்ட்ரெயினரில் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் குழுகுழுன்னு திக்காக இருக்கும். பாயசத்துக்கு நம்ம வெல்லம் சேர்க்குறதுக்காக வேண்டி நம்ம பேனில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 1/4 கிலோ போல், 1/4 கிலோ விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. சர்க்கரையை போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிடலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே இடையிடையே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. பழுத்த நல்லா திக்காக உள்ள பலாப்பழமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல பொடியாக அந்த பலாப்பழத்தை நம்ம அதில் போட போகிறோம். போட்டு அது வறுக்கணும். வறுத்தா தான் அந்த ஸ்மெல், நெய்யும் அந்த பலாப்பழ ஸ்மெல்லும் சேர்ந்து அந்த பாயசத்துக்கு கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும் ஸ்மெல்லு. பலாப்பழம் அந்த கொஞ்சம் நெய்யில் வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளைப்பாகை அதில் ஒரு 1/2 கப் போல் அதில் விடலாம். விட்டுட்டு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் வேகட்டும். அது ரெண்டும் சேர்ந்து இப்படி பிளெண்ட் ஆகி கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த அடையை இதில் போடலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெள்ளை கரைசல், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் பலாப்பழம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்மெல் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் பாயசத்துக்கு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படியெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 2வது தேங்காய் பாலை அதில் விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லும் அந்த பாயசத்தில் சேர்ந்து நல்லாயிருக்கும். அது நல்லா கொதிச்சிட்ருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது இந்த பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை முதல் தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கொதித்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயசத்துக்கு மேலே நம்ம ஏலம் சுக்கு பொடி போட்டு நல்ல மணமாக இருக்கிறதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை இந்த அளவுக்கு சின்ன பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கணும்.
இந்த மாதிரி வெட்டி வச்சுருந்தது நம்ம வறுத்து போடும்போது நல்லா வாயில் கடிபடும்போது நல்லாயிருக்கும். இதை நம்ம வானலியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம தேங்காயை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வதங்கட்டும். தேங்காய் இந்த அளவு நல்லா செவந்தோடனே நம்ம அதை பாயசத்தில் கூட்டிக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம கேஷ்யூ நட் போட்டு வறுக்க போகிறோம். அது கொஞ்சம் செவக்கட்டும். அது லைட்டாக வறுத்தவுடனே நம்ம கிஸ்மிஸ் போடலாம். இது ரெண்டும் வறுத்தவுடனே நம்ம பாயசத்தில் கொட்டிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல சுவையான பலாப்பழ அடை பாயசம் ரெடி. இந்த பாயசத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயச ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.